ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் நிலக்கடலை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். 100 கிராம் அளவுக்கு நிலக்கடலையை நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். காலையில் நல்லா ஊறிடுச்சு. ஊறின நிலக்கடலையை இதே தண்ணியோடு நம்ம குக்கருக்கு மாற்றி பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு குக்கரில் 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குருமாவுக்கு தேங்காய் விழுது அரைச்சிடலாம். 1/2 கப் தேங்காய் துருவல், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 6 போல் முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாமே லேசாக தண்ணி விட்டு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச நிலக்கடலையை பார்க்கலாம். நிலக்கடலை புதுசாக இருந்தது அப்படின்னா இந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ஆனால் கடலை பழசாக இருந்ததுன்னா இந்த தண்ணியை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த தண்ணியில் லேசாக எண்ணெய் ஊறின மாதிரி இருக்கும். அதனால் அதை வடிச்சிட்டு கடலையை மட்டும் எடுத்துக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் பொடியாக வதக்குனது. வெங்காயத்தை லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். தனி மல்லித்தூள் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். காரம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைவாவோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மசாலா எல்லாமே பச்சை வாசனை நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கலை அப்படின்னா அடியில் ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், மசாலாவே நல்லா திக்கான கிரேவி மாதிரி இருக்குது. மசாலா பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் இப்போவே சேர்த்துட்றேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 கப் அளவுக்கு நறுக்கின முட்டைக்கோஸ், 3/4 கப் அளவுக்கு நம்ம வேக வச்ச நிலக்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முட்டைக்கோஸை நம்ம வேக விட்டுக்கலாம். பாத்திரத்துக்கு மூடி போட வேண்டாம். 5 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துடலாம். முட்டைக்கோசு பச்சை வாசனை நீங்கினதுக்கு அப்புறமாவே தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காயில் சேர்த்துருக்க கரம் மசாலாவுடைய பச்சை வாசனை நீங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டுடலாம். 5-6 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டைக்கோசும் சீக்கிரமே வெந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு அதனுடைய திக்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தோசை இட்லிக்குன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். சப்பாத்திக்கு நல்லாவே திக்காக இருக்கணும். சாதத்துக்கு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பரான முட்டைக்கோஸ் நிலக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி முட்டைக்கோஸ் கூட கடலைப்பருப்பு போட்டு செய்கிற ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.